தக்காளி செடியை நம்ம நடப்போகிறோம். ஊரில் இருக்கும்போதாவது இந்த செடியை வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி எதையாவது ஒன்று பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து எதையுமே பண்ணுறதே இல்லையா. போன வருஷம் தான் ஒரே ஒரு தக்காளி வச்சேன் நான். ஆக்சுவலி ரொம்ப நிறையா வந்துச்சு, நிறைய தக்காளி வந்துச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் நான் வைக்கிற தக்காளியை தான் சாப்பிடணும். இனிமேல் என்ன பண்ணணும்னா இந்த சைடு ஒரு குழி தோண்டிட்டு அதில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம். ஒரு பூ இருக்கு, அதையும் சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த தக்காளி வந்து கருப்பு கலரில் வரும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் கருப்பு கலர் தக்காளியாக வருதா இல்லை ரெட்டாக வருதான்னு. ஓகே, அவனும் இதை போடக்கூடாது. சரி, ஓகே. பர்பிள் கலரில் வருமா?